போகிற வீடியோ அதான் நம்ம ஜேர்னல் ஃபைண்டர். ஒரு ஜேர்னலை எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம என்ன தான் ஆர்டிக்கல் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ண போனாலும் அதுக்கு ஒரு ஜேர்னல் ஒன்று தேவை, ஓகேவா? அந்த ஜேர்னல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம ஜேர்னல் ஃபைண்டர்னு ஒன்று டைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வகையான ஜேர்னலும், இது வந்து லைவ்ஸர், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இந்த எல்லா ஜேர்னல்ஸ்லையுமே நீங்கள் உள்ளே டச் பண்ணி போனீங்கன்னா ஜேர்னல் ஃபைண்டர், ஜேர்னல்ன்றது வேறு, இது வேறு, ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஜேர்னலில் என்னென்ன பிராண்ட் இருக்குன்னா நேச்சர்ஸ், ப்ரோட்டோஃபெக்ஸ், பிஎம்எஸ், டிஸ்கவர், இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. பிராண்டுன்றது ஸ்ப்ரிங்கர், இந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. பட் நம்ம ஜேர்னல்ன்றது ஒரு பர்டிகுலர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டேப்லெட்டை பற்றி போனால் அது ஃபார்மசூட்டிக்கல் ரிலேட்டடான ஜேர்னலில் தான் போட முடியும். இப்போது நீங்கள் வந்து ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அது ஃபார்மகாக்னசின்றது மாதிரி போடும். இது எடுத்துகிட்டு போய் இப்போ நீங்கள் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டை பற்றி ஒரு ஃபார்மகாலஜியில் போட்டிங்கன்னா அது ஏற்றுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் நீங்கள் போட்டாலும் வியூஸ் வராது, அது யாரும் ரெஃபர் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஒரு டாபிக்னால் அது இது கூட தான் போய் மேட்ச் ஆகணும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜேர்னல், ஒரு ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கலை படித்தாலே அது எதோட மேட்ச் ஆகும் அப்படின்றத நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ என்ன தான் நம்ம ஆர்டிக்கல் இது பண்ணாலும் அது கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் என்னென்னா நீங்கள் ஜேர்னல் ஃபைண்டர் இங்கே டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், ஓகேவா? இதில் வந்து நீங்கள் லைவ்ஸர் இதில் போனீங்கன்னா 2 இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் அப்ஸ்ட்ராக்ட், நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் போடலாம், இல்லைனா அதுக்கான கீவேர்ட்ஸ், எய்ம்ஸ் இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நீங்கள் அப்ஸ்ட்ராக்டை காப்பி பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் ஜேர்னல்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஜேர்னல்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆக்சஸ் இருக்க ஜேர்னல்ஸ் அதை காட்டும், ஓகேவா? இதில் ஒரு விஷயம்னா எந்தெந்த சேனலுக்கு நீங்கள் எவ்வளோ மணி சப்ஸ்கிரிப்ஷன் போடணும் அப்படின்றதையும் சேர்த்து காட்டும். இப்போ நீங்கள் இந்த ஜேர்னல் ஃபார்மகாலஜி அண்ட் தெரப்பட்டிக்ஸ் இந்த ஜேர்னலை நீங்கள் போட்டிங்கன்னா பேப்பரில் பப்ளிஷ் பண்ணலாம். இம்பேக்ட் வந்து 12.5 ஃபேக்டர்ஸ் இருக்குது. சைட்டிங் ஸ்கோர் இவ்வளோ சைட்டிங் ஸ்கோர் ஆகும். இதை ஏற்றுக்கிறதுக்கு 4 நாள் ஆகும். சப்மிட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டிசிஷனை பற்றி அவங்க சொல்கிறதுக்கு 9 டேஸ் ஆகும். இப்போது இதில் ஓப்பன் ஆக்சஸ் தான் அவங்க கொடுப்பாங்க, ஓகேவா? ஆனால் இப்போ நீங்கள் இதை பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அந்த ஆர்டிக்கல் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும், $5,380 கொடுக்கணும், ஓகேவா? டாலர்ஸ், ஓகே? இந்த ஜேர்னலில் எவ்வளோ அப்படின்றதையும் பார்த்துக்கங்க. ஒவ்வொரு ஜேர்னலுக்கும் நீங்கள் போடுற ஜேர்னலோட அப்ஸ்ட்ராக்ட் வச்சு அது எந்த ஜேர்னல் எவ்வளோ அப்படின்றதையும் நமக்கு தெளிவாக சொல்லிவிடும், ஓகேவா கைஸ்? இப்போ இந்த ஜேர்னல் ஃபைண்டர் லைவ்ஸரில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கரில் பார்ப்போமா, ஸ்ப்ரிங்கர்லேயும் அதேமாதிரி போய் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன், ஃபைண்ட் ஜேர்னல்ஸ் கொடுக்குறேன், சர்ச் ஆகிட்டுருக்கு கைஸ். ஸ்ப்ரிங்கர் அந்த ஜேர்னல் நம்ம அந்த ஜேர்னல் ஃபைண்டரில் தேடும்போது நமக்கு கிடச்சிருக்கு 20 ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு, ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரோபயோட்டிக் அண்ட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ரோட்டீன் அதை பற்றி பேசுகிற மாதிரி சைனீஸ் ஜேர்னல்ஸ். இப்போது அது என்ன மாதிரி பப்ளிஷிங் மாடலு, அதோட இம்பேக்ட் ஃபேக்டர் எவ்வளோ, அப்போ இது எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க, சப்மிஷனை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சப்மிஷன் போட்டிங்க, இந்த ஜேர்னல் ப்ரோபயோட்டிக் ஆன்டி போட்டிங்கன்னா அதில் எத்தனை நாள் ஃபஸ்ட் சப்மிஷன், அந்த ஃபஸ்ட் சப்மிஷனுக்கு ஏற்ற ஃபஸ்ட் டிசிஷன் எப்போ சொல்லுவாங்க அப்படின்ற சேனல்ஸை இப்போ சொல்கிறாங்க, ஓகேவா? இதேமாதிரி நீங்கள் என்னென்ன சேனல் வேணுமோ நீங்கள் அதுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் போடுற அப்ஸ்ட்ராக்டை பற்றி தான் உங்களுக்கு கொஞ்சம் ஜேர்னல்ஸ் நீங்கள் உங்கள் ஆர்டிக்கல் ரெடி பண்ணிட்டாலே ஜேர்னல் ஓரளவுக்கு தேடுறதுக்கு இது ஈஸியாக ஹெல்ப்ஃபுல் பண்ணும், ஓகேவா கைஸ்? இந்த டூலில் நீங்கள் யூஸ் பண்ணுவோம், ஓகே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.